எரேமியாவின் புஸ்தகம் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அநேக கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடத்துல மீறுகிற பொழுதெல்லாம் தேவன் அவர்களை தண்டித்து அவர்களை மறுபடியும் தன்னுடைய வழிக்கே அவர்களை திருப்புகிறதை நாம் வேதத்தில் அநேக இடத்துல நாம் பார்க்க முடியும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதிகளுடைய மார்க்கத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம், புறஜாதிகளுடைய வழிகளிலே போகாதிருங்கள், புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களில் பங்கு கொள்ளாதிருங்கள், அதை கற்றுக்கொள்ளாதிருங்கள், அதை பின்பற்றாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நமக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சபைகளில் அநேக சபைகளில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களையும் சடங்காச்சாரங்களையும் எல்லா விதமான காரியங்களையும் உலக மனிதர்கள் பின்பற்றுகிற தீமையான பழக்க வழக்கங்களையும் வழிகளையும் கிறிஸ்தவ ஜனமும் தேவனை பின்பற்றுகிற கர்த்தருக்காக வாழ்கிற ஜனங்கள் பின்பற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவ ஜனங்களாகிய நாம் பிரஜாதிகளுடைய மார்க்கத்தை, தேவனை அறியாத ஜனங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை, பாவ முறைமைகளை, பாவ வாழ்க்கையை நாம் பின்பற்றாதபடி நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து கர்த்தருடைய வசனங்களின்படி நாம் காத்துக்கொள்வோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் தங்களுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் என்னதான் தேவனை தேடினாலும், எவ்வளவு தேவனை ஆராதித்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்கிற ஒரு மனநிலையை, ஒரு சூழ்நிலையை அறிந்த பொழுது அவர்கள் கலங்குகிறார்கள். நாம் என்ன ஜெபித்தாலும், எப்படிப்பட்ட ஆராதனை நாம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றினாலும், தேவனை எவ்வளவு தேடினாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மிகுந்த கவலை கொள்கிறதை நாம் இந்த நாட்களில் பார்க்க முடியும். அநேகருக்குள்ளே இருக்கிற வேதனையும் அதுதான். தேவனை நாம் எவ்வளவு ஆராதித்தாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு உபவாசம் இருந்து நாம் ஜெபித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் இல்லையே, தேவனுடைய வசனங்கள் சொல்லுகிற எந்த அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கலங்குகிற சூழல் உண்டு. ஆகவே அன்பு தேவ ஜனமே, வேத வசனங்கள் சொன்ன ஆசீர்வாதங்களும் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறதோ அதையும் நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்றபடி நாம் வாழும் பொழுது அற்புதங்களை நாம் பெற முடியும். கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து அற்புதங்களை செய்வார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களும் உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்லுவார், ரட்சிக்கக்கூடாதபடி கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே, உங்கள் மீறுதலே, உங்கள் அக்கிரமங்களே தேவனையும் உங்களையும் குறிக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அவை அன்பு தேவ ஜனமே, புறஜாதி ஜனங்களுடைய, அதாவது ரட்சிக்கப்படாத உலக மனிதருடைய பழக்க வழக்கங்களையும் ரட்சிக்கப்படாத உலக மனிதருடைய வழிகளையும் நாம் பின்பற்றாதிருக்க வேண்டும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்கிறது. இந்த அழகான இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் புறஜாதிகளுடைய, அதாவது உலக மனிதனுடைய பாவ பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழ்கிற துன்மார்க்குடைய வழிகளை, அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றாமல் இருப்பது மிக அவசியம். இன்றைக்கு அநேக சபைகளிலே புறஜாதி ஜனங்கள் மத்தியில் இருக்கிற அநேக காரியங்களை, ஆராதனைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அநேக தேவையற்ற காரியங்களை பின்பற்றி ஆராதனை முறைமைகளையே மாறி போயிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி சபைகளை காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக சபைகள் தேவையற்ற காரியங்களை, ஆராதனைகளை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பான கிறிஸ்தவர்களே, புறஜாதி மனிதருடைய, ரட்சிக்கப்படாத உலக மனிதனுடைய மார்க்கத்தை, வழிகளை, பழக்க வழக்கங்களை, துன்மார்க்கத்தின் காரியங்களை பின்பற்றாதிருங்கள். ஆகவே கர்த்தருக்குரிய ஜனங்களாய் நீங்கள் வாழும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை சரியாய் பின்பற்றி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புறஜாதிகளுடைய, ரட்சிக்கப்படாத உலக மனிதருடைய காரியங்களை பின்பற்றாதிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மேலும், கர்த்தர் உங்களிலே மகிழ்ச்சி அடைவார், கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். வேதம் சொல்லு, உன்னிலே கர்த்தர் மகிமைப்படுவார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்வை வாழ பழகுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது அது பாவமாய் தேவனுடைய பார்வையில் காணப்படும். அதே எரேமியாவில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, என் பார்வையிலிருந்து உன் அருவருப்புகளை எடுத்து போடுவாயினால் நீ அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்கிறதை பார்க்க முடியும். அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பாவமற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, புறஜாதிகளுடைய, ரட்சிக்கப்படாத உலக மனிதனுடைய பாவ வழிகளை, பழக்க வழக்கங்களை, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் கேட்பதை காட்டிலும்
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் தேவன் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்வை வாழுங்கள். மனிதர்களை பின்பற்றாதீர்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.